அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வாக்த சாதகே சரணே திரும்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. மீனராசி அன்பர்கள் 26/4/2026 முதல் 2/5/2026 வரை, சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உண்டான மீனராசி. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், சூரிய பகவான், அங்க 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமோகமான வாக்சித்தி கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அரசாங்க காரியாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் இணைக்கப்பட்டு இருக்கும்போது அரசாங்கத்துறையில் உத்தியோகம் பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய காலம். உங்க ராசியில சனியும் செவ்வாய் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும். 7ஆம் சனி, ஜென்ம சனி என்ன மதிப்பு கொடுக்க போகுது நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மற்ற கிரகத்துண்டான உதவியால் செவ்வாய் உங்களுக்கு ராசியில அமர்ந்திருந்தாலும் 4ஆம் பார்வையை குரு பார்க்கிறார். அப்ப குரு பலம் உங்களுக்கு கிடைச்சது. குரு மங்கள யோகம் உங்களுக்கு அடையும். அதே போல் சந்திரனை பார்ப்பார் 2 நாள் கழித்து. இந்த வாரம் இறுதியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் இறுதியில் சந்திராஷ்டமம். ஆனா அதுக்கு முன்பகுதியில உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம். ஆகவே வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இருப்பினும் உங்களுக்கு நல்ல மதிப்பு உருவாக்கக்கூடிய காலமே. அதனால உங்களை அரசியல் தொடர்பு உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுத்துக்கொண்டே இருக்கும். வெற்றி பெற்று வாழணும், ஜெயிக்கணும், இது போன்ற எண்ணம் முடியும் வந்துகொண்டே இருக்கும் உங்களுக்கு. இதனால உங்களுக்கு பெரிய சோர்வு அடையக்கூடிய தன்மை. செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது ஒரு தன்னை அறியாமலே ஒரு மனதுல ஒரு கவலை பிறந்து கொண்டே இருக்கும். உடம்புல ஏதேனும் ஒன்று செய்து கொண்டு இருக்குது. அப்ப பழைய வியாதி இருந்தா வெளிப்படக்கூடிய காலம். வியாதியை கண்டு நீங்க எப்பவுமே அஞ்சாதவர்கள். ஆனா இப்போ கொஞ்சம் அஞ்சக்கூடிய தன்மை கொடுத்துரும். செவ்வாய் சனி ஒரு பயத்தை சேர்த்து கொடுத்துருவாங்க. ஒரு நீர் கிரகமும் ஒரு நெருப்பு கிரகம் ஒன்றாக இணைந்து செயலாற்றும் போது இதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஓரளவாவது செய்யும். உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தன பிரார்த்தனை அதிகரிக்கும். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு ராசியில அமர்ந்து 3ஆம் இடத்துல சுக்கிரனை பார்க்கும்போது செல்வம் செல்வாக்கு, விடாமுயற்சி, சகோதர சகோதரி மூலம், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும். எங்க அண்ணன் கஷ்டப்படுறான், என் தம்பி கஷ்டப்படுறான், எங்க அக்கா கஷ்டப்படுறான், எங்க தங்கச்சி கஷ்டப்படுறான் சொல்லி அவங்களா உதவி செய்து கொண்டு இருப்பார்கள். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். தொழில நல்ல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய காலம். தன பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த ராகு கேது உண்டான தோஷத்தோட கிரகங்கள் இருப்பது கால சர்ப்ப சாந்தி செய்து கொள்ள வேண்டும். உங்க ராசியில சனியும் செவ்வாய் 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு சூரியன் புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியது குரு பகவான். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு. கிரகங்கள் அணி வகுத்து நிற்கிறாங்க. சாந்தி கர்மாக்கள் செய்து கொள்ளணும். பாய்ச்சித்தங்கள் அதிகமாக செய்து கொள்ளும் போது எத்தகைய கிரக கோளாறாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களுக்கு 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 2க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு செவ்வாய் ஒரு ராசியில அமர்ந்து உறவு மூலமா ஒரு மனக்கசப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். விடாப்பிடியாகவே இருந்து செயலாற்றக்கூடிய தன்மை. போட்டி பொறாமை நீங்க விட்டு விலகணும். அதே போல் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல அமரும் போது அஷ்டாங்க தோஷம் அடையும் போது சந்திராஷ்டம காலம். வியாழக்கிழமை முதல் மத்தியானத்துக்கு மேல சனிக்கிழமை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக செயல்படணும். 5வது ராசி சந்திரன் மனக்காரகன் மறைகிறார். அதனால இத்தனையும் நம்மளை சின்ன 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 விஷயத்துல நம்ம சரியான முறையில அணுக முடியல. கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கத்தோட செயல்படும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது
நீங்களே சொல்லிக்கொள்ள அளவுக்கு கொடுத்துரும். இருப்பினும் மேன்மை அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.